வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இது ஒரு குடும்ப பிரேயர். ஒரு குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி நடத்தப்பட்டால் அந்த குடும்பம் சீராகவும் செம்மையாகவும் இருக்கும், ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அமையும் என்பதையெல்லாம் தேவன் இந்த பிரேயர் மூலம் நமக்கு கற்றுத்தருவார். மேலும் நாம் கடந்து செல்கிற பாதைகளில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு வெற்றியாக கடந்து செல்வதற்கும் இந்த பிரேயர் நமக்கு உதவியாக இருக்கிறது. நாம இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை கொஞ்சம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகத்துவம் ஆட்சிமை நிறைந்த தேவனின் அவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். பழமையானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர். ஆட்சிமை மகிமை நிறைந்த தேவனே பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காக்கும் தேவா ஸ்தோத்திரம். அவர் காக்கும் தேவன், நம்மை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காண்கின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். சகலம் படைத்த கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலம் படைத்த கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய அடித்தளம் உறுதியாக இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் உறுதியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் உறுதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவன் நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் வெளிச்சமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் நேர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்த பாதையில் மாற்றுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காண்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை காண்கின்ற தேவன், கண்ணீரை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நம்மை காண்கின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை மகத்துவமான தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதான பிரபு, நமக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனை. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்தியத்தை குறித்து தெரியப்படுத்திய தேவன் அவர். ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்தாரே, நித்திய ஜீவ வழிகளை நமக்கு கட்டு தந்தாரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்திய ஜீவ வார்த்தைகளை தந்தாரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சகலம் படைத்த கர்த்தாதி கர்த்தரவர். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் நித்திய ஜீவ வெளிச்சத்தை தருகிறாரே, நித்திய வெளிச்சத்தை தருகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அந்தகாரமாய் இருந்து போன வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி வைத்து நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கையை தருகிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். மகிமைக்கு மாட்சிமைக்கு நிறைந்தவே, மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். நம்முடைய ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேக நாதனவர். அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே. ஹல்லேலூயா. எங்களை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவங்கள் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவரே, கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்தவாரிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எங்களை அந்தவாரிலிருந்து தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா. ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே நாட்டம் எல்லாம் போக்கினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்தவாரிலிருந்து அடிமைப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து
வளர செய்த தேவனையே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் வளர செய்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகத்துவங்களை காணும்படி கண்களை திறந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையை நடத்துகிற தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். அக்கினியே கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி மயமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அக்கினியால் நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. Hallelujah, 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 hallelujah. सर्व सृष्टि के यजमानने स्तोत्रिपं hallelujah. सर्व सृष्टि के यजमान सर्व सृष्टि का hallelujah, hallelujah. வல்லமையான தேவன் அவர் hallelujah, hallelujah. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனை ஸ்தோத்திரிப்போம் hallelujah, hallelujah, hallelujah. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya நம்மை ரட்சித்தாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நம்முடைய பாவ சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டாரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் பாவ சாபங்களிலிருந்து எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே ஹalleluya ஹalleluya. ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவன் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவர் ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அரிதர உறுதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பி ஆண்டவரே அரிதல உறுதியாக மாற்றினீரே எங்கள் வாழ்க்கையை ஹalleluya ஹalleluya. நித்திய வெளிச்சத்தின் பாதையில் எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. எங்களை பிரசன்னத்தால் நிரப்புகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஹalleluya 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 ஹalleluya. ஜீவ ஒளிக்கில் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களை ஜீவ ஒளிக்கில் நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்கள் மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya. உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடைக்கலம் அவர் ஹalleluya. நமக்கு நம்முடைய இரக்கத்தின் தேவன் நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர் ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சித்தவரே எங்கள் ரட்சகரே ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தீர் ஆண்டவரே. எங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை மீட்டீரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை தந்தாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை தந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரியவர் அற்புதர் அற்புதர் மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர் அற்புதர் ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ லோகத்துக்கு எஜமானன் சர்வ சிருஷ்டிகர் ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஹalleluya. நம்மை படைத்த தேவன் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை நன்மைகளால் நிரப்புகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. இயேசுநாதரே ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே கரங்களில் ஏந்தி நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே யெகோவா ரப்பா யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுகமாக்கும் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் சுகமாகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. உமது இரத்தத்தால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டீரே ஹalleluya ஹalleluya. எங்கள் ஜீவ அப்பமே ஹalleluya. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. அவன் நம்முடைய நித்திய ஜீவன் ஹalleluya ஹalleluya.
உன்னதர் உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் நல்லவர். மகத்துவம் மாணவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிப்போம். எங்களை கண்டீரே. ஹalleluya ஹalleluya. எபெனேசரே. ஹalleluya. எங்களை கண்ட எபெனேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. முதல் கரங்களில் ஏந்தி நடத்துகிறீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. காக்கும் தேவன். ஹalleluya. நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்துகிறாரே. ஹalleluya. நித்தம் நமக்கு பொய்யான ஆகாரத்தால் போஷிக்கிறாரே. பரிசுத்தமான ஆகாரத்தால் நம்மை போஷித்து வழி நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை நீதிமான்களாக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பிள்ளையான சேற்றில் வாழ்ந்து தவித்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாரங்கள் சுமந்து சுமை சுமந்திருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நமக்கு சமாதானத்தை தரும்படியாக. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டீர். ஆகவே கிருபையால் சூழ்ந்து கொண்டு நடத்துகிறீரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கிருபையின் தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் மகத்துவங்கள் நிறைந்த தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் வல்லவர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல்லாகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை ரட்சித்தாரே நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. சுமந்து விளங்கும்படி நம்மை அழைத்தாரே. சிறுமைப்பட்டு இருந்த நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவங்கள் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. கல்வாரி நாயகனவர். ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை கல்வாரி சுமந்து தேவதாரியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரியில் சுமந்து சேர்த்தாரே. பாவ சாபங்களை சுமந்து தேவதாரியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ளவர் இது பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம இப்போது ஒரு பாடல் பாடலாம். ஈஸியான பாடல் தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம்
பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாள ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாள ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகரே ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகரே ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவா ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவா ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நாம இப்ப பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் சீக்கிரமாக விரைவாக ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 47 1 முதல் 16 வரை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 47 1 முதல் 16 வசனங்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யோசேப்பு பார்வோரிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனை உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம்.
என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் இருந்து புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமல் போயிட்டு. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிட்டு. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்திலும் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். இந்த வசனத்துல நாம இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும் போது என்னவென்றால், இங்கே மீண்டும் கொடிய பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம், அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து செல்கிறது. இன்னும் 5 வருஷங்கள் இருக்கிறது என்று யோசேப்பு அங்கே சொன்னதை நாம அதுக்கு முன்பு உள்ள வசனங்களில் பார்த்தோம். இப்போ நாம் மீண்டும் கொடியதாக இருக்கிறது. யோசேப்பு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தகப்பனாரும் தன்னுடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் வந்து விட்டார்கள் என்று பார்வோனிடத்தில் முறையிடுகிறான். சென்று பார்வோன் அவர்களை அழைத்து வரும்படி சொல்கிறார். யோசேப்பும் தன் தகப்பனாரை அவர்கள் கோசேன் தேசத்தில் கோசேன் நாட்டில் குடியிருக்கிறார்கள். கோசேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய இடத்திலே குடியிருக்கிறார்கள், அங்கே வந்து விட்டார்கள் என்று அவன் தெரியப்படுத்துகிறான் பார்வோனுக்கு. பார்வோன் என்ன சொல்கிறார் என்றால், உன் தகப்பனும் சகோதரர்களும் அவர்களுக்கு பிடித்த செழிப்பான இந்த எகிப்து தேசத்தில் எங்கே செழிப்பாக இருக்கிறதோ அங்கே அவர்கள் தங்கலாம், அவர்களுக்கு தங்குவதற்கான இடத்தை நீ ஆயத்த பண்ணி கொடு என்று யோசேப்புக்கு கட்டளையிடுகிறார். மீண்டும் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று கேட்கும் போது அவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுது. அவர்களை அழைக்கிறார்கள். 5 பேரை அவன் அழைத்து சொல்கிறான். தன் சகோதரர்களாகிய 5 பேரை அழைத்து சொல்கிறான். தன் தகப்பனையும் அழைத்து செய்கிறான். தகப்பனால் என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபு அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறான். இப்போது இது பொதுவா நாம என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டுல செல்லும் போது தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் செல்லும் போது அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதம் அங்கே நிலை நிற்கும். இல்லை என்றால் அது திரும்ப வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தக்கதாக இருந்தால் என்றால் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நல்ல ஒரு இதாக அவர்கள் ஆண்டவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும் என்றும், இல்லை என்றால் அது திரும்ப வரும் என்றும் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யாக்கோபு அவரை பார்வோனை பார்த்ததும் அவரை ஆசீர்வதிக்கிறான். அப்போது பார்வோன் கேட்கிறான். என்ன கேட்கிறார் என்றால், உமக்கு வயது என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு பரதேசியாய் சஞ்சலமுடைய வாழ்க்கை வாழ்ந்தேன். அவன் யாக்கோபை எடுத்துக்கொண்டால் எப்பவுமே நாம பார்த்திருக்கிறோம், இதுக்கு முன்பே நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், யாக்கோபு எல்லா விதத்திலுமே போராடிதான் ஜெயம் பெற்றான் என்று நாம பார்த்திருக்கிறோம். அப்ப போராட்ட ஒரு வாழ்க்கை யாக்கோபுக்கு அதிகமாய் இருந்தது. அந்த வாழ்க்கையில் எல்லாமே யாக்கோபு என்ன செய்தார் என்றால் ஜெயித்தார் என்று இருக்கிறது வேதத்தில். அப்ப ஜெயித்தார் என்றால் எப்படி ஜெயித்தார்? அவர் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜெபம் பண்ணிதான் தன்னுடைய போராட்டமான வாழ்க்கையை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக அவர் மாற்றினார். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருந்தது. அப்ப யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் அவர் எங்குமே பரதேசியாய் அலைந்து திரிந்தது. தன் மாமனார் வீட்டில் எத்தனை வருஷம்? 20 வருடங்கள் அங்கே வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் குடும்பங்களோட அவர் பின்னும் எங்க வருகிறார்? தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார். அதற்கு முன்பாக தன் சகோதரனை ஏமாற்றியதற்காகத்தான் பரதேசியாய் அங்கே ஓடி போகிறார். பாருங்கள், இப்படியாக அவருடைய வாழ்க்கை ஒரு சஞ்சலம் மிகுந்த வாழ்க்கையாக, மாமனார் வீட்டிலும் அவருடைய வாழ்க்கை சஞ்சலம் மிகுந்ததாக இருந்தது, போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. ஒவ்வொரு டைம்லையும் அவர் என்ன பண்ணார்? தேவனுடைய அந்த பலத்தால் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு போனார் என்று நாம பார்க்கிறோம். இப்போது அவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கை சஞ்சலம் மிகுந்ததாக இருந்தது, எனினும் நான் எல்லாவற்றிலும் போராடி யாக்கோபு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தார் என்று நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இதுல இருந்து நாம அடுத்து மேலும் யோசேப்பு என்ன சொல்றார் என்றால், அவர்களை ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்தில், ராமசேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல செழிப்பான இடத்தில் அவர்களை குடியமர்த்துகிறார். மீண்டும் அந்த பார்வோன், அந்த ராஜா சொல்கிறான், உன்னுடைய சகோதரர்களில் திறமை உள்ளவர்கள் இருக்குமானால்
அவர்களை என்னுடைய ஆடுகளை மேய்ப்பவர்களுக்கு தலைவராக அங்கே வை என்றும் அவர் அங்கே உத்தரவு கொடுக்கிறார். அப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வேலிகள் கொடுக்கப்படுகிறது என்றும் நாம் அடுத்து வருகிற வசனங்களில் பார்க்கலாம். இதில் இந்த வசனத்திலிருந்து நாம் பொதுவாக பார்க்கும்போது அங்கே எவ்வளவு சஞ்சலம் போராட்டங்கள் இருந்தாலும் யாக்கோவை போல் எல்லாத்துக்குமே பொதுவா போராடி ஜெபிக்கிறதுக்கு யாக்கோபை தான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு போராட்டங்கள் வருது, யாக்கோவை போல் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, நல்ல ஜெபிக்கலாம். நான் எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது எப்பவுமே மனுஷ வாழ்க்கைனா நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் நம்மை நெருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன செய்வேன் என்றால் அதிகமாய் அந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிப்பேன். ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, பாடி துதிப்பேன். நாம என்ன பண்ணணும்னா பாடி துதித்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுதோ அந்த பாடலில் திருப்பி திருப்பி நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் வரை துதித்துட்டே இருக்க வேண்டும். இப்ப உட்கார்ந்துதான் துதிக்கணுமா, எனக்கு அதுக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். உட்கார்ந்து துதிக்கணும் இல்லையா, வேலை செய்துட்டே துதிக்கலாம். நான் வேலை செய்துட்டே ஆண்டவரை பாடி துதிச்சுட்டே இருப்பேன். அப்போ தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய பாரங்கள் நீங்கி போகும், பிரச்சனைகள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம கூட வேதத்துல பார்த்திருக்கிறோம், பின்னால பார்க்கலாம். பவுலர் சீவெல்லாவும் பாடி துதித்த போது அங்கே ஒரு விடுதலை ஏற்பட்டது. அப்ப தேவனை நீங்க பாடி துதிங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. நம்ம இங்க ஈஸியான பாடல்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். என்ன பாடல்கள்? ஹல்லேலியா பாடல். ஹல்லேலியா பாடலே ஈஸியான பாடல். அப்படியே நாமத்தை சொல்லி நாம பாடலாம். அப்படியே நீங்க பாடலாம். அதை காணாத படித்து அப்படியே நாமத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்தே நம்ம அந்த பாடலை பாடலாம். நீங்க ஸ்தோத்திர பாடல் ஈஸியான பாடல், அதையும் நான் சீக்கிரம் இது பண்றேன். இன்னைக்கு ஒரு பாடல் போட்டிருக்கேன், அதை நீங்க காணாத கத்துக்கொள்ளுங்க. நீங்க வேலை செய்யற நேரங்கள்ல எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு போராட்டம் இருக்கட்டும், நீங்க பிரச்சனைகள் திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவரை பாடிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. திருப்பி திருப்பி எவ்வளவு நேரம் உங்களுக்கு பாட முடியுது அவ்வளவு நேரம் திருப்பி திருப்பி பாடுங்க. பாட 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 அங்க ஒரு விடுதலை ஏற்படும். அதைத்தான் யாக்கோபு போராடி ஒவ்வொரு நேரமா போராடி போராடி பாடி பாடி ஆண்டவரை துதித்து துதித்துதான் எல்லாத்துலயுமே அவர் ஜெயம் பெற்றார். அதனால நாமும் அதை தான் செய்ய வேண்டும். அப்போது தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நிறைவாக இருக்கும். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதி தருகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதி தருவீங்கள். காலையில முதல் இந்நேரம் வரை நாம எப்படி இருந்தோம், எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தோம். மெயினா அதுதான். தேவனுக்கு மனுஷர்களை நாம பிரியப்படுத்துகிறவங்களாக வாழக்கூடாது. மனுஷர்களை எவ்வளவுதான் பிரியப்படுத்தினாலும் அது நிரந்தரம் அல்ல. அவர்களை பிரியப்படுத்தவும் முடியாது. ஆனா தேவனை பிரியப்படுத்தும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒரு மகிமையான நிரந்தரமான ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. அதனால தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா, காலையில தேவனை துதித்தோமா, அவருடைய பிரசன்னத்தை பெற்றோமா, அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டதா, அவருடைய கிருபை நம்மை வழி நடத்தியதா, அவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுறோமா, அவருடைய அன்பில் நிலை நின்றோமா, அவருடைய அன்பின் சாயலை தரித்தோமா. அதே பாருங்கள், நாம ஏதாவது தவறினோம் என்றால் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், நான் இனி அவ்வாறு செய்யாதவாறு உங்களோடு நான் ஒப்புரவாகி எப்போது இணைந்திருக்க உதவி செய்யும். தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கதால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக எல்லாரும் எந்த இடத்துல மிஸ்டேக் வந்தோ அந்த இடத்துல ஒப்புரவாய் கொள்ளுங்கள். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் மகா பெரிய மாபெரும் ஒரு வல்லமையை ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவாரு. அடுத்ததாக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்நேரமும் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலே தர வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமையான தேவனே, எங்களை நேசிக்கிற கிருபையால் நேசிக்கிற தேவனே, இப்போதும் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பீராக. எங்களை காண்கின்ற தேவன் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்கிற தேவன். உமது காது எப்போதும் திறந்திருக்கிறது, உன் கண்களும் காதுகள் எப்போதும் திறந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்காக உமது காதுகள் திறந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு விரைவாக பதிலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கான ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற மன வாழ்க்கையை நீர் அமைத்துக் கொடுப்பீராக. அவர்களுடைய துணைகளை கண்டறியும்படி அவர்களுடைய கண்களை திறந்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படியான வழிவாசல்களை நீர் திறந்து கொடுப்பீராக. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையில் அறிகிற அறிவில் வளர்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே உண்மையில் அறிகிற அறிவில் வளர, உம்முடைய அன்பில் ஆண்டவரே உம்முடைய அன்பின் ஆழத்தை அறிகிற குடும்பமாக
ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பை ருசிக்கிற குடும்பமாக மாற்றுவீராக. ஏன் நன்மைகள் நாயகன் தேவன் அவரை நான் நெருங்க நெருங்க எனக்கு எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு மகிமைகளை தருகிறார் என்று அவர்கள் அறிந்து புரிந்து உம்முடைய மகிமையை அறியும்படியாக அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவார்கள். ஆண்டவரே உம்முடைய பயபக்தியில் ஆண்டவரை வளர்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வேத ஆழங்களை அறிந்து வளர்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்களை வழி நடத்துவீராக. மாய விளைவுக்கு ஆண்டவரே அவர்கள் செல்லாமல் உமது எதிர்க்கிய ஜீவ பாதையை வழி நடத்தும். ஆண்டவரே மேலும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே உண்மையுடைய வசனங்களை அறிந்து அவர்கள் உம்முடைய ஞானத்தின் கிருபையிலும் விழுத்தியடைந்து வளர்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே அவர்கள் வியாதிகளை நீக்கி போடுவீராக. எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டு சரீரம் இருக்கிறதோ அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீர பலவீனங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தால். இப்போது உமது வல்லமை அங்கே ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்வதற்காக உமது வல்லமை பாய்ந்து செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை கட்டளை இடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் ஆண்டவரே அவர்களை தொடுவீராக. குடியின் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அதை தொடுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்களின் வெற்றிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே அவர்களை திருப்பி எடுத்து கட்டுவீராக. உன்னை காண்கிற கண்கள் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியும் அதன் நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி நீர் துணை நிற்க வேண்டும் ஜெபிக்கிறார்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உமது பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து வழி நடத்துவீராக. பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான தேவையான பணங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே குடும்பங்களை மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிக்கலும் ஆண்டவரே. உமது நன்மைகளால் குடும்பங்களை நன்மைகளால் நிரப்புவீராக. ஆண்டவரே வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று ஒரு வார்த்தையின்படியாக ஆண்டவரே குடும்பங்களை உமது நன்மையால் முடிசூட்டுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தும், நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் ஸ்பெஷல் பிரேயருக்காக நம்ம ஜெபிக்கலாம். யார் யாருக்கு ஸ்பெஷல் பிரேயர் இருக்கிறதோ அதுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் சொல்லலாம். மேலும் இப்போதுள்ள கிளைமேட்னால அநேகருக்கு இந்த சளி பிரச்சனைகள் இருக்கிறது. அது வராதவாறு நம்ம ஒரு ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாதுகாப்புக்காக இப்போது இந்த சளி பிரச்சனைகள் இப்போதுள்ள கிளைமேட்டினால் ஏற்படுகிற பலவீனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவற்றிற்கு விலக்கி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உமது மகிமை கரத்தால் ஒவ்வொருவரையும் ஏந்தி கொள்வீராக, பலப்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் அந்த சங்கீதா அவங்களுக்கு உங்க மகளுக்கு அந்த லூஸ் மோஷன் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளுக்காகவும் ஆண்டவரு நன்மை செய்திருக்கிறார். அவருக்காக நாம அவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்தலாம். அடுத்ததாக அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதுல இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஆபரேஷன் இல்லாதவாறு ஆண்டவரே அவர்கள் சரியாக எல்லா விதத்திலும் பலன் அடைந்த அந்த ஹார்ட் முற்றிலும் ஒரு ஆண்டவரை ஒரு பூர்ணப்படுத்தி நீர் அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதவாறு நீர் ஆண்டவரை ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ராணி மேம் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவர்களுக்கு ஆண்டவரே அந்த இடத்துல பலவீன கால் ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. அந்த ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் பலவீனப்பட்டிருக்கிற ஹார்ட் ஆண்டவரே பலப்படுவதாக. ஒரு புது ஆண்டவரே புது ஒரு அபிஷேகம் அந்த ஹார்ட்டுக்குள் பாய்ந்து செல்வதாக. ஒரு பலப்படுத்துகிற அபிஷேகம் அவருக்குள் பாய்ந்து செல்லட்டும். கால்கள் ஆண்டவரே கால்களை பலப்படுத்துவீராக. அவருடைய கால்களில் ஆண்டவரை பலப்படுத்துகிற அபிஷேகம் ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அவர் காலூண்டி நடந்து யாருடைய சப்போர்ட் இல்லாம அவர் காலூண்டி தன்னைத்தானே விதைவாக நடக்கக்கூடிய அந்த பலத்தை அவருக்கு கொடுப்பீராக. ஒரு வல்லமை கால்களில் பாய்ந்து செல்வதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற அவ்வளவுதான். சரி, நாம இப்ப ஜெபத்தை முடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah. Thank you, ma'am.